பாரதியார் பாடல்கள்லாம் இருக்குதுல்ல, ஆரிய நாட்டினர் ஆண்மையோடைய ஏற்றும் சீரிய முயற்சிகள் சிறந்து மிக்கவங்க, வாடிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் பாட்டை இது வருது. அதெல்லாம் தான் வந்தே மாதத்திலே அதே மாதிரி தான் வருது. அங்கே தமிழ்நாடு அரசாங்கம் புறக்கணிச்சிருச்சு, அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? இல்லை, தமிழக அரசு சைடுல எந்த எதிர்ப்புமே இல்லைல்ல சார். எதிர்ப்பு இருந்ததுனால தாங்க அந்த கல்வி அமைச்சர் போகல. திருப்பி இது மாதிரி சொல்லி அதுமா கல்வி அமைச்சருக்கு போன மாதிரி ஒரு உருவத்தை உண்டாக்குறதுக்கு பார்க்குறீங்க. அது அந்த வேலை யூடியூப்காரருக்கு நிறையா செய்கிறீங்க. எல்லாருமே நாத்திகர்கள் கிடையாதுங்க. தாவேக்கா நாத்திகம் பேசலையே. பெரியாரை ஏற்றுக்கொள்கிறோம், அவர் கடவுள் மறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்ட்டாங்க, அவ்வளோதான். பெரியாரை நிர்வாணமாக்கி பார்த்துருக்காங்க, அவ்வளோதான். விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதம் முடிவடைந்திருக்கு. இந்த 3 மாதத்தில் அவருடைய அரசியல் செயல்பாடை முதலமைச்சர் எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, அவர் முதலமைச்சர் நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். அப்படி ஒருத்தர் இருக்கார். பெரியார் திடல்ல அவ்வளோ போலீஸை குவிச்சிருக்காங்க. இது வரலாற்றில் முதல் முறை பெரியார் திடல்ல போலீஸ் குவிக்கப்பட்டு போராட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த நிலைப்பாட்டை? அமித்ஷா சொல்றதை அவர் கேட்டுத்தானே ஆகணும். முதலாளி என்ன சொல்றாரு அதை கேட்டுதான் ஆகணும். அவரா முதலமைச்சராக இருக்காரு. அமித்ஷா கிட்ட அவர் கிளார்க்கா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. முதலமைச்சருக்கு பேர்ல கோவம் கரைச்சு. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் மருத்துவர், அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். இப்போ வந்தே மாதரம் பாடலோட 6 வரிகளையும் கட்டாயமாக பாடணும், அப்படி பாடலை அப்படின்னா அது கிரிமினல் குற்றமாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? அதை ரெண்டு பாடிட்டு போகிறாங்க. என்னப்போ இஸ்லாம் மக்கள் ஜனகணமன எத்தனை பேர்த்துக்கு அர்த்தம் தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர்த்துக்கு அர்த்தம் தெரியும்? அந்த பாட்டு எதுக்கு எழுதுனாங்க தெரியுமா? வேல் சீனிவாசன் இந்தியாவுக்கு வரும்போது அவரை பாராட்டி ரவீந்திரநாத் தாகூர் பாடின பாட்டு அது. வேல் சிறை வருக அப்படின்னு பாருனது. அதைத்தான் நம்ம தேசிய கீதமாக வச்சுக்கிட்டு இருக்கோம் வங்காளத்தில். அதாவது அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, ஹிந்தி தேசிய மொழின்னு ஹிந்திக்காரங்க ரகலை பண்ணாங்க. அப்போ வங்கதேசம் பிரியல, வங்காளம் ஒரே நாடாக இருந்தது. அதனால் மிக ஹிந்திக்கு அடுத்தாப்படி மிகப்பெரிய மொழி பேசுகிற கூட்டம் வங்காளிகளாக இருந்தாங்க. அப்போ ஹிந்தி தேசிய மொழினாக்கா தேசிய கீதம் பெங்காலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை வச்சுட்டாங்க. வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டாங்க. உலகம் முழுவதும் அது பாடப்படுது. வந்தே மாதரம் பாடுறது இல்லை. இல்லை, மதச்சார்பன்னைக்கு எதிராக இருக்கு அந்த பாடம். முதல் 2 வரி வந்தே மாதரம் இது பாரதியார் பாடல்கள்லாம் இருக்குது இல்லை. ஆரிய நாட்டினர் ஆண்மையோடைய ஏற்றும் சீரிய முயற்சிகள் சிறந்து மிக்கவங்க, வாடிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் பாட்டை இது வருது. ஆரிய நாட்டினர் ஆண்மையோடைய ஏற்றும் சீரிய முயற்சிகள் சிறந்து மிக்கவங்கன்னு அதெல்லாம் தான் வந்தே மாதத்திலே அதே மாதிரி தான் வருது. அந்த காலத்தில் சன்னியாசிகள் கழகம்னு சொல்லிட்டு இந்த வந்தே மாதரம் பாட்டை பாடினாங்க. பங்கிம் சந்திர சட்டடிச்சு எடுத்தது தான் சொல்லுவாங்க, பாடுவாங்க. அதெல்லாம் இப்போ பெரிய எழுச்சிகளை உருவாக்கலை. வடநாடு ஒன்று சுதந்திர போராட்டம் ஒன்று நடத்தலை. அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு தான் இருந்தாங்க. என்ன பிரயோஜனம்? இந்த பாஜக அந்த பாடலை கொண்டு வரதுக்கோ தீவிரமாக அமல்படுத்துறதுக்கோ என்ன நோக்கம்னு நினைக்கிறீங்க சார்? அது இந்துத்துவ பரப்புதுன்னு நினைக்கிறாங்க. இப்படியெல்லாம் பரப்பிடலாம் நினைக்கிறாங்க. ஒரு ராமாயணத்தாலேயோ ஒரு மகாபாரதத்தாலேயோ ஒரு பகவத்கீதையாலேயோ பரப்ப முடியாத ஒரு விஷயத்தை ஒரு வந்தே மாதரம் பரப்பிடுன்னு மோடியும் அமித்ஷாவும் நினைக்கிறாங்க. விட்டுருங்க, அவங்க நம்பிக்கையாக எடுப்பாங்க. ஓகே சார். இப்போ தமிழ்தாள் வாழ்த்து எழுதிய மனோரமணியா சுந்தரனார் பேரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாள் வாழ்த்து 3ஆம் இடத்து தள்ளப்பட்டிருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? அதுக்கு தான் அந்த மந்திரி போகலையே. அங்கே தமிழ்நாடு அரசாங்கம் புறக்கணிச்சிருச்சு, அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? இல்லை, தமிழக அரசு சைடுல எந்த எதிர்ப்புமே இல்லைல்ல சார். எதிர்ப்பு இருந்ததுனால தாங்க அந்த கல்வி அமைச்சர் போகல. ஓகே. திருப்பி இது மாதிரி சொல்லி அதுமா கல்வி அமைச்சருக்கு போன மாதிரி ஒரு உருவத்தை உண்டாக்குறதுக்கு பார்க்குறீங்க. அந்த வேலை யூடியூப்காரருக்கு நிறையா செய்கிறீங்க. அந்த மந்திரி போகாமல் இன்னும் என்ன பண்ணுங்கிறீங்க? வேற என்ன பண்ணுன்னு சொல்றீங்க? உங்க சேனல் ஐடியா கொடுங்க, நம்ம பண்ணிடலாம். அவர் புறக்கணிச்சு ஏற்றுக்கிற நல்ல விஷயம். ஆனால் ஒரு அரசு செயலியோ முதலமைச்சர் செயலில் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இருக்கு. எதிர்ப்பு இருக்கிறதுனால தாங்க அமைச்சர் போகல. இதை கூட புரிஞ்சிக்காம ஒரு சேனல் நடத்துறீங்க. அரசு முதலமைச்சர் சொல்லி அவர் போகாமல் இருந்துருப்பாரா? பேசிக் நாலேஜ் இல்லை. இந்த கேள்வி கேட்குறீங்க. இந்த கேள்விக்கு என்ன அவசியம்? முதலமைச்சர் போவாதானா போகல, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுவாங்க? யார் தான் என்ன பண்ணாங்க? இப்போ காஞ்சிபுரத்து சின்ன பையன், அந்த பையன், அந்த ஆள்
தமிழ் தாய் வாழ்த்துக்கு எந்திரிக்கல. அதுக்கப்புறம் அதோட கதி என்னாச்சு? கொலை குற்றம் கற்பழிப்பு சகலத்திலையும் மாட்டி அது காணாமல் போச்சு. தமிழாவும் வச்சாங்க அதே தான், காவிரியிலையும் அதே தான் சொல்கிறேன். தமிழாக வச்சாலும் சரி மாட்டிக்கிட்டு முடிக்க போகிறது நீங்கள் தான். அவ்வளோதான் சொல்லுவோம். இப்போ ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் தாக்கல் செய்ய போது, குறிப்பாக வந்து வேளாணுக்கு என்ன தனி பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க, எப்பவுமே அது முறை இருக்கு. வேளாண் பட்ஜெட்டை திருப்பதியில் கொண்டு போய் வந்து வச்சு பூஜை பண்ணியிருக்காரு வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள். எப்படி பார்க்குறீங்க அந்த முறை? அது அவருடைய நம்பிக்கை, அதையா நீங்கள் கெடுக்குறீங்க? நல்லபடியாக அவரு நினச்சி செய்கிறாரு. எல்லாருமே நாத்திகர்கள் கிடையாதுங்க. தாவேக்கா வந்து நாத்திகம் பேசலையே. பெரியாரை ஏற்றுக்கொள்கிறோம், அவர் கடவுள் மறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்ட்டாங்க. அவ்வளோதான். பெரியாரை நிர்வாணமாக்கி பார்த்துருக்காங்க. அவ்வளோதான். ஏன்னா ஒரு தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படலை, ஏன்னா அரசு ஆவணங்களை வெளியிடப்படலை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கான மசோதாவை இன்னொரு இடத்துல கொண்டு போய் தாக்கல் செய்கிற முறை சட்ட ரீதிக்கு உட்பட்டதா எதிரானதா? அது இன்னொரு நாடுன்றீங்களா? இன்னொரு மாநிலம் சார். இன்னொரு மாநிலங்கிறது வேற நாடா? அப்போ திருப்பதிக்கு எல்லாரும் தானே போய் கும்பிடுறீங்க, ஏன் போறீங்க? நிறுத்துங்களேன். பழனியில் இல்லையா உங்களுக்கு சாமி? பார்த்தார்த்தி கோயில் இல்லையா? இங்கே கும்பிடக்கூடாதா? ஏன் திருப்பதிக்கு போறீங்க? போகிறதையும் போயிட்டு அப்புறம் வந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகலாமான்னு கேள்வி கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் போகாதீங்க. முதல்ல உங்கள் சேனலில் நீங்களும் போகக்கூடாது, திருப்பதிக்கு போகக்கூடாது. வேறு மாநிலம் செய்வீங்களா? ஓகே சார். இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று 3 மாதம் முடிவடைந்திருக்கு. இந்த 3 மாதத்தில் அவருடைய அரசியல் செயல்பாடை முதலமைச்சர் எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை. அவர் முதலமைச்சர் நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். அப்படி ஒருத்தர் இருக்கார். மற்றபடி அவர் என்னத்தை செஞ்சார், என்னத்தை அரசியல் பேசினார், என்ன திட்டங்களை சொன்னார், என்ன இதை கொண்டு வரதா சொல்லியிருக்காரு, இன்னைக்கு வந்து ஒரு வாயை திறக்கலையே அவர். சொல்லுங்கப்பா. நம்ம எதிர்கட்சி அமைச்சர்கள் மீது தொடர்ச்சியா வந்து வழக்கு போற நடவடிக்கை செய்யறாங்க சார். அதுதான் எல்லாரும் எல்லா கட்சியும் செய்யறதா அவரும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன தெரியும்? அமித்ஷாவுடைய கருணையினால ஆட்சிக்கு வந்து உட்காந்துட்டாரு. தான் சீஃப் மினிஸ்டரானது இன்னும் அவருக்கு தெரியலையே. அதனால தான் கொத்து போராட்டம், வீச்சு போராட்டம், கசாப்பு கடைக்காரன் லாங்குவேஜ் பேசிக்கிட்டு இருக்காரு. சீஃப் மினிஸ்டர் ஆகலையே அவர் இன்னும். ஆனால் தான் பேச முடியும். ஓகே சார். சரி, இறுதி என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ கொளத்தூர்ல முதல்வர் ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர் தோற்றிருந்தாரு. ஆனால் 14 வாக்குச்சாவடி நடைபெற்ற வாக்கு இயந்திரங்களை மறு ஆய்வு செய்யணும்னு சொல்லி திமுக கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதை மறு ஆய்வு செஞ்சாங்க. அதில் 8 இயந்திரங்கள் ஆய்வு செய்யப்பட்டதுல 3 இயந்திரங்கள் வேலையே செய்யலன்னு சொல்லி தேர்தலில் முறைகேடு நடந்திருப்பதா என்ன இளங்கோ அவர்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. ஆதி காலத்தில் வந்து ஏவிஎம் இருக்கிற வரலும் பாஜகவை அசைக்க முடியாதுன்னு நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஓகே ஓகே. ஒரு சிப்பை மாத்தினா முடிஞ்சு போச்சுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. உலகத்தில் எங்கேயுமே ஏவிஎம் மிஷின்கள் வந்து தேர்தலுக்கு பயன்படுத்தலை, இந்தியாவை தவிர. அது பாஜக வந்ததுக்கு பிறகு அதை பயன்படுத்தி தான் அவங்க ஆட்சியிலேயே இருக்கிறாங்க. அமித்ஷாவும் மோடியும் அவங்க நம்பி இருக்கிறதே ஏவிஎம் மிஷினு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, சில நீதிபதிகள், அவங்கள நம்பித்தான் அவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி அவங்க என்ன திட்டங்கள் நடந்திருக்குது? இது இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சி 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ராமர் கோயில் கட்டியிருக்காங்க, பின்னாடி கூப்பிட்டு போயிருக்காங்க, ஆஞ்சநேயர்கிட்ட கொண்டு போய் விட்டாங்க. இன்னும் நமக்கெல்லாம் வால் ஓட்ட வைக்கல, மிச்சம் எல்லாம் பண்ணிட்டாங்க. அதுலேயும் கட்டி முடிச்சு 1 வருஷத்துக்குள்ளார ராமர் அருள் புரிஞ்சாரா என்னன்னு தெரியல, கொள்ளடிச்சிட்டு போயிட்டார். 200 கோடி கொள்ளடிச்சிட்டு போயிட்டார். ஆக கோயில்னாவே கொண்டாடிக்கிற இடங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதை தான் பாஜக விரும்புது. பிரச்சனைக்காரர்களுக்கு அது லாபமாக இருக்குது. அதனால தான் பாஜக அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு சுற்றுறாங்க. என்ன ஒரு முன்னேற்றமான திட்டங்கள், ஒரு மருத்துவக் கல்வி உண்டா, ஒரு தொழிற்சாலைகள் உண்டா, என்ன நடந்துருக்குது? இன்னைக்கு ஏஐ சொல்லிக்கிட்டு இருக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அது சம்மந்தமாக என்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க? ஒரு பேச்சை காணவே. தமிழ்நாட்டில் வந்து திராவிட இயக்கத்துக்கிட்ட இருந்து தமிழ்நாட்டை பிரித்து எடுத்துடணுங்கிற அமித்ஷா பண்ண முடிவினுடைய விளைவு, விஜய் நல்லா கையில் வசமாக சிக்கினார். அவர் ஆட்சியில் உட்கார வச்சாங்க. திமுகவும் இல்லாமல் போயிடுச்சு, அதிமுகவும் இல்லாமல் போயிடுச்சு, ஆட்சியில் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் என்ன கடைசியில் யார் கேட்டாலும் ஸ்டாலின் தான் இப்போ தன் பிடியில் வச்சிருக்காருன்றாங்க. ஆக அமித்ஷாவுக்கு விஜயை கொண்டு உட்கார வச்சா ஒரு பொம்மை மாதிரி, பப்பட்டு மாதிரி தான் இருக்காரு. ஒழிய செயல்பட்ட காணுமே. ஸ்டாலின் மேலே பழி போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஆக இன்றைக்கும் ஸ்டாலின் தான் தலைவராக இருக்கார். இன்றைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தான் பவராக இருக்குதுன்னு அர்த்தம். அதை அவங்க ஒத்துக்கிறாங்க, அவங்களே ஒத்துக்கிறாங்க. அமித்ஷாவால் கூட முடியலன்னு அர்த்தம். அவ்வளோதான்.
ஓகே சார், திமுக அரசியலும் பார்த்துருப்பீங்க, அதிமுக அரசியலும் பார்த்துருப்பீங்க. இப்போ கடந்த காலம் திமுக கொண்டு வந்த பல திட்டங்களுடைய பெயரை மாத்திர வேலையை விஜய் செய்யறாரு. குறிப்பா முதல்வர் பழக்கமா உள்ளதுங்க. அது இன்னைக்கு நேரத்தில் எல்லா காலத்துக்குமே உள்ளது. ஜஸ்டிஸ் பார்ட்டி கொண்டு வந்த அந்த மற்ற சத்துணவு திட்டம் வந்து காமராஜர் கொண்டு வந்ததாக சொன்னாங்க. அப்படிதான் இப்போ எடுத்துக்க வேண்டியதுதான். முதல்வர் படிப்பகம் அப்படிங்கிற பேர்ல முதல்வர் எடுக்கிறாங்க. முதல்வர் காலை உணவு திட்டத்திலிருந்து முதல்வர் எடுத்துட்டு காமராஜர் காலை உணவு திட்டம் மாத்துறாங்க. முதல்வருங்கிற பேர்ல என்ன பிரச்சனை இருக்கு அவருக்கு? முதல்வர்னாக்க யார் வேணாலும் வச்சுக்கலாங்க. யார் முதல்வர் இருக்கா அவங்க பேர்ல வந்துடும். தான் பேர்ல போட்டுக்கணுங்கிறது தான். அப்பதான் சாராய இதெல்லாம் அந்த இலவச சத்து உணவுலாம் போடுறதுக்கு வந்து எம்ஜிஆர் சத்து உணவு மையம்னு வச்சாங்க. சாராய கடையும் திறந்தார். எம்ஜிஆர் சாராய கடைன்னு போட வேண்டியதானு பாக்யராஜ் கேட்டார். அது அவர் படத்தில் இந்த முந்தானை முடிச்ச படத்தில் அது வரும். ஒரு சீனில் முதல்ல சாராய கடைக்கிட்ட வரும். அந்த அளவுக்கு இது பண்ணாங்க. ஆக எதில் நமக்கு நல்ல பேர் கிடைக்குமோ அதை வச்சுட்டு மக்களை முட்டாள் நினைக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. தாவேகா போன்றவர்கள்லாம் மக்களை வந்து முட்டாள்கள் நினைக்கிறாங்க. அதை நம்ம போக போக மக்கள் முட்டாள்கள் இல்லைங்கிறது போக போக தெரியும். ஓகே சார், இப்போ தீக்க அரசியலை தொடர்ச்சியா பார்த்துட்டு வரீங்க. எல்லா காலகட்டத்திலையும் தீக்க தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இப்போ நீட்டுக்கு எதிராகவும் இடபிள்யூஎஸ்க்கு எதிராகவும் இப்போ வாகன பரப்புரையை வந்து முன்னெடுக்கும் போது அதுக்கு தாவேக அரசு அனுமதி மறுத்தது மட்டும் இல்லாமல் பெரியார் திடலில் அவ்வளோ போலீஸை வந்து குவிச்சிருக்காங்க. இது வரலாற்றில் முதல் முறை பெரியார் திடலில் போலீஸ் குவிக்கப்பட்டு போராட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த நிலைப்பாட்டை? இல்லை, எமர்ஜென்சி டைமில் அது நடந்தது. எமர்ஜென்சி டைமில் மணியம்மை வந்து பெரியார் திடத்தை கைது பண்ணிட்டு போனாங்க. அதெல்லாம் நடந்தது. அது அமித்ஷா சொல்றதை அவர் கேட்டுத்தானே ஆகணும். முதலாளி என்ன சொல்றாரு அதை கேட்டுதான் ஆகணும். அவரா முதலமைச்சராக இருக்காரு. அமித்ஷா கிட்ட அவர் கிளார்க்கா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. முதலமைச்சருக்கு பேர்ல கரைச்சு அவர் சொல்றாரு, உத்தரவு போடுறாரு, செய்யறாரு. ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் செய்யறான். அவ்வளவுதான். பாஜகவை விட நீட் விஷயத்துல தாவேக இன்னும் அதிகம் பயப்படுதா சார்? தாவேகாவுக்கு என்ன இருக்குது பயப்படுறதுக்கு? அமித்ஷா சொல்றதை கேட்கறதுக்காக இருக்கிற ஊழியர்கள் அவங்க, அவர்கிட்ட வேலை பார்க்குற ஊழியர்கள், அவங்க சுயமா என்ன செய்ய முடியும்? ஓகே சார், இவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல கருத்துக்களை பயணமாக நன்றி சார்.